வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கோனல் 825க்கும் இன்கோனல் 65க்கும் என்ன டிஃபரன்சஸ்? ஸோ அது எங்கெல்லாம் இன்கோனல் 85 யூஸ் பண்றாங்க? எங்கெல்லாம் இன்கோனல் 65 யூஸ் பண்றாங்க? அது எல்லாமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இன்கோனல் 85யும், இன்கோனல் 65யும் நிக்கல் பேஸ்ட் அலாய் அந்த குரூப்ப சார்ந்தது. சரிங்களா? அத எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுறதுக்காக தான் அத டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கெமிக்கல் காம்போசிஷன், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அது மாறுபட்டு இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒற்று இருக்காது. டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அத பத்தி நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் பத்தி பார்த்துப்போம். இப்ப இன்கோனல் 65ல நீங்க பார்த்தீங்கன்னா, நிக்கல் கன்டென்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? எப்படின்னா 58%க்கு மேல உங்களுக்கு நிக்கல் கன்டென்ட் இருக்கும். சரிங்களா? பட் இன்கோனல் 85ல நீங்க பார்த்தீங்கன்னா, நிக்கல் கன்டென்ட் 38ல இருந்து 46 இன் பிட்வீன்ல உங்களுக்கு இருக்கும் நிக்கல். சரிங்களா? ஸோ குரோமியம் அத நீங்க பார்த்தீங்கன்னா 20 to 23% இன்கோனல் 65ல இருக்கும். இன்கோனல் 85ல பார்த்தீங்கன்னா 19.5ல இருந்து 23.5 சரிங்களா? அதுக்கப்புறம் மாலிப்டினம் சரிங்களா? அது இன்கோனல் 65ல 8 to 10% இருக்கும். இதுல இன்கோனல் 825ல 2.5 to 3.5% இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அயன். அயனோட பெர்சன்டேஜ் இன்கோனல் 65ல உங்களுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5% இருக்கும். இதுவே இன்கோனல் 825ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? மீதி ரிமைனிங் பேலன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்கோ அது அந்த பெர்சன்டேஜ் ஃபுல்லாவே அயன்ல சேரும். அதுக்கப்புறம் நியோபியம். நியோபியம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3.15ல இருந்து 4.15% இன்கோனல் 65ல இருக்கும். சரிங்களா? நியோபியம் இன்கோனல் 85ல இருக்காது. சரிங்களா? நியோபியம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டெபிலைசிங் எலமெண்ட் தான் இந்த நியோபியம். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஐஜிசி இன்டர்கிரானுலர் கரோஷன் இந்த மாதிரி இதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. சரிங்களா? அதுக்கப்புறம் டைட்டானியம். டைட்டானியம் டிஐ இன்கோனல் 85ல தான் டைட்டானியம் இருக்கும். அதுவும் 0.6ல இருந்து 1.2% டைட்டானியம் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் காப்பர். இது பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 65ல காப்பர் இருக்காது. பட் இன்கோனல் 85ல காப்பர் பெர்சன்டேஜ் 1.5ல இருந்து 3% இருக்கும். ஸோ காம்போசிஷன்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாவே டிஃபரன்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பா மாறும். அதே மாதிரி கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பா உங்களுக்கு மாறும். சரிங்களா? அதுல டிஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கீ ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ். சரியா? மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ப்ராப்பர்ட்டியில பேஸ் எலமெண்ட் மேஜர் காம்போசிஷன் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா மேஜர் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இன்கோனல் 65ல நிக்கல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இன்கோனல் 85ல பார்த்தீங்கன்னா நிக்கலும் அயனும் உங்களுக்கு பேஸ் எலமெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? டென்சியல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கோனல் 65ல ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 825 MPa இருக்கும். அதுக்கப்புறம் இன்கோனல் 85ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சியல் ஸ்ட்ரென்த் இன்கோனல் 65 கம்பேர் பண்ணும்போது டென்சியல் ஸ்ட்ரென்த் இன்கோனல் 85க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் 582 MPa. சரிங்களா? கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 மெட்டலுக்குமே சில என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு சூட்டபுளா ஒர்க் ஆகும், கரோட் ஆகாம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்கோனல் 65ல பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் சரிங்களா? சீ வாட்டர் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எக்ஸலண்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். கரோடே ஆகாது. சரிங்களா? இன்கோனல் 825 பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த அப்ளிகேஷன்ல இன்கோனல் 85 யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டீகிரேட் ஆகாது. கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். கரோஷன் ஏற்பட வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை.
உங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்ல இப்போ வந்து இப்போ 1000 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ வந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த மெட்டீரியல் வந்து டீகிரேட் ஆகக்கூடாது. சரிங்களா? டீகிரேட் ஆகக்கூடாது. அதே மாரி உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் அந்த இடத்துல வந்து நடக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு கரோஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து டீகிரேட் ஆகாது. ப்ராப்பரா வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இன்கோனோ 65 வந்து 1000 டிகிரி அப் டூ 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு. பட் இன்கோனோ 85ல கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு. 540 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ல இந்த ஒரு டிகிரேடே அ டிகிரேடேஷன் வந்து ஆகாது. வெல்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இன்கோல் 65 வந்து எக்ஸலன்ட் வெல்டபிலிட்டி. இன்கோல் 825 கம்பேர் பண்ணும்போது. நம்ம வந்து வெல்ட் பண்றது நமக்கு ஈஸியா வந்து இருக்கும். இன்கோல் 85 வந்து கொஞ்சம் ஆ மாடரேட்டா இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது. இன்கோல் 65 கம்பேர் பண்ணும்போது. ஆ ஏற்கனவே நான் அந்த ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸ் பத்தி சொல்லிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஸிஜனோட அந்த ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கரோஷன் ஏற்படும். ஸோ, அப்படி ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகாம அது ரெசிஸ்ட் பண்ணும். அந்த மெட்டீரியலுக்கு சில எபிலிட்டி இருக்கு. ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ, அந்த எபிலிட்டி வந்து இன்கோனல் 625க்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இன்கோனல் 85 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸலண்டா இருக்கு. இன்கோனல் 85க்கு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. இன்கோனல் 65 கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் நல்லா இருந்தாலே காஸ்ட் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 625ல காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. சரிங்களா? இன்கோனல் 825ல நீங்க பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இன்கோனல் 625 கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? பட் நீங்க மெல்டிங் பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 825க்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்கோனல் 625 விட அதிகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன். எந்த மாரி அப்ளிகேஷனுக்குலாம் வந்து இன்கோனல் 65 ரொம்ப சூட்டபுளா இருக்கும். அதே மாரி எந்த மாரி அப்ளிகேஷனுக்கு இன்கோனல் 85 ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இன்கோனல் 65 நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் காம்போனன்ட், மெரைன் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் சரிங்களா? அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராசஸிங், ஹை டெம்பரேச்சர் ஃபாஸ்ட்னர்ஸ், அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இங்கெல்லாம் நம்ம வந்து இன்கோனல் 65 நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கோனல் 85 எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஆசிட் ப்ரொடக்ஷன் பிளான்ட். மோஸ்ட்லி இன்கோனல் 85 வந்து இந்த ஆசிட் ரிலேட்டடா அந்த அப்ளிகேஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பிக்லிங் எக்யூப்மென்ட்ஸ், அப்புறம் சம்டைம் மெரைன் அப்ளிகேஷன்ல. மெரைன் அப்ளிகேஷன் ரேர். நீங்க இன்கோனல் 65 கம்பேர் பண்ணும்போது, இன்கோனல் 65 தான் வந்து மெரைன் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும். சால்ட் வாட்டர் ரிலேட்டடா யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? பெஸ்ட் சாய்ஸ். எந்த மாரி அப்ளிகேஷனுக்குலாம் வந்து எது வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் அதே மாரி ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ல. அப்பன்னா இன்கோனல் 65 வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும். பெஸ்ட் சாய்ஸ். அதே மாரி ஆசிட் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து கரோஷன் ஏற்படக்கூடாது. ஸோ எந்த மெட்டீரியல் ரொம்ப பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னா, இன்கோனல் 825. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது. சீ வாட்டர் அந்த அப்ளிகேஷன்ல. அதே மாரி ஆக்ஸிடைசிங் மீடியா. எதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ஸிடைசிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ, அந்த அ இடத்துலலாம் வந்து இன்கோனல் 65 வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காஸ்ட், பட்ஜெட் கான்ஷியஸ். அதில பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 85 வந்து ரொம்ப சூட்டபுளா வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இன்கோனல் 85க்கும், இன்கோனல் 625க்கும் உள்ள டிஃபரன்ஸஸ். அதே மாரி எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பை.